Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதை என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7 minute மேக்கப் சேலஞ்ச் பண்ண போகிறோம். 7 நிமிஷத்தில் என்னால் ஒரு ப்ராப்பர் வெளில போட்டு போகிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 10 minute மேக்கப் சேலஞ்ச் நான் போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 7 minutes பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் எஸ், நம்ம இன்றைக்கி 7 minute மேக்கப் சேலஞ்ச் வந்து பண்ணுறோம். இன்றைக்கி என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். என்ன லுக் க்ரியேட் பண்ண போகிறோன்னு லைட்டாக ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அதை நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. 7 நிமிஷம் போதுமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் என்னுடைய ஸ்கின்னுக்கு இந்த Dermavive Hydra கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு ஜெல் பேஸ்டு ஹைட்ரேட்டிங் கிளென்சர். உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும், ரொம்ப காம் டவுன் பண்ணும். இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் இது சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு க்ளீன் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் நான் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும். அண்ட் மேக்கப் மேலே போடுறேன்ல, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் வந்துட்டு உள்ளார நல்லா ஹைட்ரேட்டடாகவே இருக்கும். நீங்கள் மேக்கப் போடாத நாள்லையும் கண்டிப்பாக உங்கள் நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டீனில் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் டாக்கியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மேக்கப்பும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்ல உட்காந்துருக்கிறதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன வார்னிங், திடீர்னு டென்ஷனில் நான் வந்து அப்படின்லாம் கத்திட்டேன்னா ப்ளீஸ் பயந்துடாதீங்க. எனக்கே தெரில, லாஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. நிறைய பேர் பயந்துட்டீங்க, நானும் பயந்துட்டேன். ஸோ இப்போவே சொல்லிக்கிறேன், ஹெட்செட் போட்டு பாருங்கள். 7 minutes ஸ்டார்ட்ஸ். நான் ப்ரைமருக்கு வந்து நைகாவோட ப்ரெப் மீ அப் ஃபேஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். உங்களுக்கு வந்து போர்ஸ் இருந்ததுன்னா இது நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது கலர் கரெக்ஷனுக்கு எலேகலோட ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுக்கிறேன். இல்லை, இது ரெட்டிஷ் கரெக்டர். இது எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கே மட்டும் இப்படி போட்டுக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ஒரு அறிவாளி வேலை செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே ஒரு கன்சீலர் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்சை வந்து இது கொஞ்சம் ஹைட் பண்ணும். ஸோ ஒரு 2 வாட்டி பிளெண்ட் பண்ணுறதுக்கு இதை போட்டு ஒரே ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணால் போதும். ஸ்பாஞ்சுக்கு நான் வந்துட்டு எல்ஃபோட பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். இன்றைக்கும் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறோம். நான் லாஸ்ட் வீக் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் என் கூட உட்காந்து இந்த 7 minute சேலஞ்சில் நீங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு முடிக்கிறீங்க 7 minutesல அப்படின்றது என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். கே பியூட்டியோட ஒரு ஃபவுண்டேஷன். நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஒர்க் அவுட் ஆகலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஓகே, நான் இப்போ வாயை மூடிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லூஸ் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபவுண்டேஷன் போதும். கன்சீல் அண்ட் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இன்னும் 5 minutes தான் இருக்குது. மேப்ளினோட கேரமல் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கைவலி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்லா இருக்குல்ல இந்த பேஸ். ஓகே, கொஞ்சமாக காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். மேப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட். இது போதும். ஐயோ, டைம் என்ன மம்மி, 4 minutesா? ஆமாம். ஸோ ஐப்ரோஸ் பிக்காக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படிதான், நல்லா திக்காக ஒரு கோடு கீழே போட்டு வச்சுருக்கேன். வெரி குட். ஓகே, பரவாயில்ல. நைகாவோட டபுள் சாக்லேட் சிப் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் குயிக்காக ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இங்கே தெரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் அதிலிருந்தே ஒரு கலர் எடுத்துக்கிறது இந்த பேலட். இதிலேருந்தே
இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ. கண்ணாடி பார்த்து பண்ணுங்க சொல்லும். ஓகே 3 minutes 42 செகண்ட்ஸா? ஓகே அப்படியே கையால் பிளெண்ட் பண்ணுறேன். அந்த பிளாக்கை கொஞ்சமாக எடுத்து லிட்டில் மட்டும் போடுறேன். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி தெரியும்னு நினச்சி பண்ணுறேன். இதே ஒரு பெரிய ப்ரஷ். என்னுடைய லிட் ஸ்பேஸ் குட்டியாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி வேகமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ ஐலைனர் வந்து ஒரே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நான் எனக்கு லாஷ் ஒட்டலாம் தான் நினச்சேன், பட் அதை நான் லாஸ்ட்டாக செய்ய போகிறேன். ஓகே 2 minutes. மஸ்காரா நல்லா கோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் லேஷஸ் வைக்க முடியலன்னா லேஷஸ் வந்து பிளண்ட்டாக இருக்கக்கூடாது, அதனால குவிக்காக மஸ்காரா. அண்ட் என்னுடைய லோவர் லேஷ் லைன் ஐ மீன் கொஞ்சம் க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஃபைன் லைன்ஸில். ஓகே அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அச்சோ ஓகே. ஐயோ குட்டி பாப்பா வந்துடக்கூடாது. இப்போது கொஞ்சமாக ப்ரான்சிங் ஸ்லாஷ் கான்டோரிங் மாதிரி இந்த ஒரு வார்ம்த் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். 2 minutes இருக்குது. இது போதும். அடுத்து ப்ளஷ். முடி. அடுத்து கொஞ்சோண்டு ஹைலைட்டர். ஐயோ இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கா. லேஷஸ் வைக்க முடியாதா? அப்போது கொஞ்சமாக ஹைலைட்டர். லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் தான் நான் நினச்சேன், கொஞ்சம் மோனோக்ரோமேட்டிக்காக போகலாம் அப்படின்ட்டு. ஓகே we are almost done ஃபேஸில். ஸோ நம்ம லேஷஸ் வந்து ரெடி பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ப்ளூ போடுவோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் குவிக்காக முடிச்சிட்டோம். வா நாட் பேட். ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இப்போ க்ளூ தடவி இதை காய வச்சு ஓகே நம்ம காய வைக்கிறோம். இன்றைக்கி லேஷ் ஒட்ட முடியலனாலும் பரவாயில்ல, இது நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணலான்னு நினச்சோம். ஆஹா கை நடுங்க ஆரம்பிக்குது. லெஸ் தேன் 1 minute. எஸ் கமான் மனா. எஸ் ஓகே. நான் அநேகமாக லேஷஸில் மட்டும் சொதப்பிடுவேன்னு நினைக்கிறேன். நோ ஸ்டாப். 40 செகண்ட்ஸா? கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கிறேன். லேஷஸ் சொதப்பும், பரவாயில்ல, இதுதான் லுக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போமே. 20 செகண்ட்ஸில் லேஷஸ். அப்போ தான் கை நடுங்கும். 15 13 கமன் ஏ வா ஒட்டிக்கோ. 2 1 டன். நீ என்ன நீ சவுண்ட்லாம் விடுற? ஓகே 7 minutesல இந்த லுக் நாட் பேட். சீரியஸ்லி நான் நினச்சி பார்க்கலப்பா, நான் சீரியஸாகவே நினச்சி பார்க்கல. இருங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் மூஞ்ச பார்த்தா தான் தெரியும் என்ன குளறுபடி வேலைலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பேஸ் ஆக்சுவலி நாட் பேட், நல்லாயிருக்கு. இங்கே கொஞ்சோண்டு ஆரஞ்சு தெரியுது, ஒழுங்காக நான் பிளெண்ட் பண்ணல இங்கே மட்டும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஃப்ளாலஸ் இல்லை, பட் 7 minutesக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஓகேஷாக இருக்குது. அண்ட் ஸ்மோக்கி ஐஸ் வந்து ஸ்மோக்கி ஐஸ் மாதிரிலாம் இல்லை, ஏதோ ப்ரௌனை போட்டு தேய்னு டிஃப்ரெண்ட்டாக தேய்ச்ச மாதிரி இருக்குது. ஈவனாக கூட இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு லைட்டாக இருக்குது, ஒன்று டார்க்காக இருக்குது. பட் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ப்ரிட்டி டீசென்ட் லுக். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி.
அடுத்தது வந்துட்டு ஒரு 5 மினிட் மேக்கப் சேலஞ்ச் வந்து நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி 7 மினிட் மேக்கப் சேலஞ்ச் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. யாராவது என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதில் நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.